வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நிறைவாய் காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நம் விசுவாச வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பவைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேத புத்தகம்தான். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த தேவ வார்த்தைகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், பலப்படுத்துகின்றார், தரிசனங்களை கொடுக்கிறார், அதாவது தேவைகளை உணர்த்துகிறார். ஒவ்வொரு நாள் காலையிலும் வேதத்தை திறக்கும் போது எந்த மனநிலையோடு திறக்கிறோம்? நம் சூழ்நிலைக்கு ஏற்ப, நம் தேவைக்கு ஏற்ப ஆண்டவர் வசனங்களை தர வேண்டும். அதன் மூலமாக நாம் உற்சாகம் அடைய வேண்டும். வேத புத்தகத்தை சந்திக்கும் போது நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? கடவுள் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதுதான். என் பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு விடை காண வேண்டும் என்பதுதான். அந்த நாளுக்குரிய பலனையும் வழிநடத்துதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இதில் தவறில்லைதான். ஏனென்றால் இந்த அணுகுமுறை எல்லோருக்கும் தேவையானது. ஆனால் இப்படியே பழகிவிட்ட நாம் வேதம் நமக்கு உணர்த்துகின்ற இன்னொரு உண்மையை கவனிக்க மறந்து விடுகிறோம். ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியத்தை வேதத்திலே வைத்திருக்கிறார். பல இடங்களில் நாம் அந்த உண்மையை தேடி கண்டுபிடித்து அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, நம் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன தெரியுமா? நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவரை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும் என்பதுதான். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவருடைய இந்த எதிர்பார்ப்பை நாம் காண முடியும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் மத்தேயு 22:37ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கின்றோம். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எச்சரிக்கையாகவே இப்படியாய் விசுவாசிகளுக்கு எழுதுகின்றார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்பானவர்களே, கடவுளை நேசிப்பதின் அடையாளம் என்ன? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அதை நான் எப்படி நிரூபிக்க முடியும்? நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு நம்மை நேசிப்பதை சிலுவையில் நமக்காக மரித்து நம்மேல் வைத்த அன்பை நிரூபித்தார். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்தலே நாம் அவரை நேசிப்பதின் அடையாளமாகும். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் அல்ல, அன்பின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். கடவுளை நேசிப்பவர்கள் எப்படி வாழ்வார்கள்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வசனங்களில் பவுல் தன்னுடைய ஊழிய பாதையில் சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் பட்டியலிட்டு தொடர்ந்து இப்படியாய் எழுதுகிறார். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆம், தேவனை நேசிப்பவர்கள் எந்த சூழலிலும் விசுவாசமாய் இருப்பார்கள், உறுதியாய் இருப்பார்கள், சகிப்பார்கள், தேவ சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுவார்கள். சரி, கடவுளை நேசிப்பவர்களுக்கு வேதம் காட்டும் ஆசீர்வாதங்கள் அது முக்கியமானது இல்லையா? 2 வசனங்களை காண்பிக்கிறேன். என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ
1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உபாகமம் 5:10. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆம், தலைமுறைகளுக்கு தொடரும் இரக்கம் சகலமும் நம் வாழ்வில் நன்மைக்கு ஏதுவாக, நம் வாழ்விலே நடக்கும் எல்லா காரியங்களும் அவருடைய அனுமதியில்தான் நடக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசித்து வாழும் வாழ்க்கையில் சமாதானமும் நன்மைகளும் நிறையவே உண்டு. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் பேதுரு பின்வாங்கி இருந்த பொழுது, புதிய பொறுப்பை இயேசு அறிவிக்க இருந்த பொழுது, இயேசு பேதுருவிடம் எப்படி தன்னுடைய உரையாடலை ஆரம்பிக்கிறார்? நீ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? நம் ஆண்டவரின் எதிர்பார்ப்பு நம்மில் இதுதான். உன்னை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா என்பதுதான். ஆம், ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிப்போம். என் முதல் அன்பு உமக்குத்தான் ஆண்டவரே என அர்ப்பணிப்போம். நேசித்தால் அவருடைய வார்த்தைகளுக்கு பிரியமாய் கீழ்ப்படிவோம். என்ன நேயர்களே, ஆண்டவரை நாம் முழு மனதோடு நேசிக்கலாமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.